குட் மார்னிங் சாந்தினி. சோ வந்து இப்ப குளிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க. சரி ஓகே, ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, திருத்தம் பண்ணிட்டேன். சோ ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆனா கூட இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா வந்துட்டு நம்ம யூஎஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கலாம். ஓகே, வின்டர் சீசனுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, வின்டர் சீசனுக்கு ஏத்த மாதிரி. பொதுவா சம்மர்ல தான் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படினு சொல்வாங்க. பட் வின்டர்லயும் வந்து ஈக்குவலி டேக் கேர் பண்ணிக்கணும். பொதுவா எல்லா டைமும் டேக் கேர் பண்ணிக்கணும், அது வேற விஷயம். பட் ஸ்டில் வின்டர் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரிகாஷன்ஸ் என்னென்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து குளிர்ல இருந்து நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ சாந்தினி, வின்டர் டைமில் நம்ம எப்படிலாம் வந்து பாதுகாத்துக்கணும், நம்ம ஹெல்த் எப்படிலாம் பார்த்துக்கணும், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே, இப்போ பொதுவாக சம்மர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆப்வியஸாக அந்த தர்ஸ்ட் இருக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், நம்ம டீஹைட்ரேட் ஆகும் நமக்கு தோணும். பட் வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தண்ணி குடிக்கலனாலும் நமக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்காது. ஸோ என்னதான் தண்ணி தாகம் எடுக்கலாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். இது குடிச்சாதான் நமக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ஜாஸ்தி ஆகும். பேசிக்காக வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பசிக்கவும் பசிக்காது. சம்மரில் பயங்கரமாக பசிக்கும், வின்டரில் வந்து ரொம்ப பசிக்காது. ஸோ நம்ம நிறைய தண்ணி குடிச்சோம்னா நல்லா பசிக்கும், நம்ம மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், அந்த டே ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே தண்ணி குடிக்கணும்னு சொல்ல வரீங்க இதுல இருந்து. 4 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. ஓகேங்க, சரி ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 6/1/2016 புதன்கிழமை, மன்மத வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:15. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி துவாதசி. நட்சத்திரம் அனுஷம். சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு. ஸோ நாம் எந்த ஒரு டிசீஸ்க்குமே மெஜாரிட்டியாக டாக்டர்ஸ் இப்போ சொல்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ யாருமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்றதான். ஏன்னா முன்னாடி வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் நம்ம பண்ணது கிடையாது. இப்போ நிறைய பேர் 12 hours 14 hoursலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ அவ்வளோ காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பர்சனல் லைஃப்லேயே ஆகட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப்லேயே ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்குவலாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வின்டர் சீசனில் குறிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரை ஸ்கின் வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு நிறைய டிசீசஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோரியாசிஸ், டாண்ட்ரஃப், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்னால கூட வரலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு யோகா, மெடிடேஷன், கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம மைண்டை கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வின்டர் சீசனில் இந்த மாதிரி சில பிரச்சனை நம்ம தப்பிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணால் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் நம்ம வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்ததுலேருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்கு இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே 66வது பாடல் கவிஞராக என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே என்ற அருமையான பாடல். கவிஞராக ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் இந்த பாடலை தொடர்ந்து படித்து கொண்டே வந்தால் அவர் நிச்சயமாக ஒரு கவிஞராக மலர முடியும். கவிதை என்பது இருக்கிறதே, இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். யாருக்கு ரசிக்க தெரிகிறதோ அவர்கள்தான் கவிஞர்களாக மாறலாம். பரபரப்பான உலகத்திலே நாம் இயற்கையை கூட
புறந்தள்ளிவிட்டு போய்க்கொண்டே இருக்கிறோம். நம் கண் முன்னாலே மலரக்கூடிய அற்புதமான காட்சிகள், ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்திலே வானத்தை பார்த்தால் அந்த வானத்தினுடைய அருமையான பேரழகு, அந்த அற்புதம், அந்த தன்மை, ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதிலேயும் நாம் வானத்தை பார்க்கிறோம். வானம் எப்படி இருக்கிறது? வானெங்கும் தங்க விண்மீன்கள், விழி இமை மூட சூரியன் வந்து கடல் குளித்தேறும் நேரம் வானில் ஒரு தீபாவளி என்று சொல்லுவார் வைரமுத்து. அப்படி வானை பார்க்கிற பொழுது அவருக்கு அப்படி ஒரு தன்மை தோன்றியது. அந்த வானத்தினுடைய பேரழகு, அந்த வானத்தினுடைய தன்மை, அந்த வானம் நிறம் மாற்றி உடை மாற்றி கொள்ளக்கூடிய நேரம், அது மட்டுமல்லாமல் ஒரு பூவை பார்க்கிறோம். அந்த பூவில் இருக்கக்கூடிய பேரழகு, ஒவ்வொரு பூக்களிலுமாக அந்த பூவை பார்க்கிற பொழுதே ஒரு பக்திமானாக இருந்தால் அந்த புஷ்பங்களிலெல்லாம் இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்கும். ஒரு அன்பாளனாக இருந்தால் அந்த பூவை அவன் மிக அழகாக பார்ப்பான். ஆகையினாலே தான் சொல்வார்கள், ஆலயத்திலே இப்பொழுது பூக்களை தருகிறார்கள், மாலைகளை கொடுக்கிறார்கள். அந்த மாலைகளை வாங்கி கொண்டு வந்து நிறைய பேர் கார்களிலும் வண்டிகளிலும் மாட்டி வைக்கிறார்கள். அதனுடைய சூட்டிலே அந்த புஷ்பம் அப்படியே காய்ந்து போய்விடும். யார் அன்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஒரு புஷ்பம் கருகுவதை, ஒரு புஷ்பம் வாடுவதை கூட அந்த கவிஞனாலே பொறுத்து கொள்ள இயலாது. அந்த கவிஞனாக ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் காலத்தை அப்படியே படம் பிடித்து காட்ட வேண்டும். கவிதை என்ன தருகிறது? இது இந்த காலத்திலே, இன்ன காலத்திலே, இன்னார் வாழ்ந்த நேரத்திலே இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் என்று சொல்லித் தருகிறது. அப்படித்தான் கவிஞர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். கவிதை எழுதுவதற்கு காளியின் அருள் வேண்டும் என்று சொல்வார்கள். பராசக்தியினுடைய பேரருள் இருந்தால்தான் ஒருவன் கவிஞனாக முடியும். உரைநடையை நீண்டதாக சொல்லிக்கொண்டே போவோம். ஆனால் கவிதை என்பது நறுக்கு தரித்தாற் போலே 4 வரிகளுக்குள்ளாக சொல்லி போவது. அப்படி 4 வரிகளுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய செய்தி ஒருவனாலே வழங்க முடியும் என்று சொன்னால் அவன் நல்ல ஒரு கவிஞனாக இருப்பான். ராமாயணத்தை 2 வரிகளிலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் கவிஞர் கண்ணதாசனிடத்திலே. அவர் சொன்னார், கோடு போட்டு நிற்கச் சொன்னாள் சீதை அன்று நிற்கவில்லை, சீதை அன்று நின்றிருந்தால் ராமன் கதை இங்கு இல்லை என்று எழுதி கொடுத்தாராம். அப்படி 2 வரிகளுக்குள்ளாக ராமாயணம் முழுவதுமாக முடித்து விட்டார்கள். அப்படி ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு செய்தியை கிறிஸ்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, சுருக்கமாக அழகாக தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தை வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள். அழகான செய்தியை, அழகான விஷயத்தை அந்த கவிதைகள் மூலமாக சொல்லுகிற பொழுது அந்த மொழியினுடைய செழுமையை நாம் மிக அழகாக ரசிக்கிறோம். ஆகையினாலே தான் தமிழ் கவிதைகளுக்கு அத்தனை உயிர் இருக்கிறது என்று மிக பெருமிதத்தோடு சொல்லுவான். வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுவான். மிக அழகாக நெல்லைக்கண்ணன் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், ஏன் வான் புகழ் கொண்டது என்று கேட்டால், அந்த வள்ளுவனை நாம் உலகத்திற்கே கொடுத்து விட்டோம், நமக்கு மட்டும் வைத்து கொள்ளவில்லை. உலக பொதுமறையாக அந்த குறள் இருக்கிறது. ஆகையினாலே உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய அந்த வள்ளுவனை வானுலகமும் ஏற்றுக்கொண்டதாம். அந்த வானுலகம் ஏற்றுக்கொண்டவுடனே யாராவது தமிழ்நாட்டிலிருந்து வானுலகத்திற்கு போனால், வாருங்கள் வாருங்கள் உங்களுக்கு சொர்க்கம்தான் என்று சொல்வார்களாம். ஏன் சொர்க்கம் என்று கேட்டால், அவன் பாவம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு சொர்க்கம். ஏன் சொர்க்கம்? நீங்கள் வள்ளுவனை உலகத்திற்கு தந்துவிட்டீர்கள் அல்லவா, ஆகையினாலே எல்லோருக்கும் சொர்க்கம் என்று சொல்வார்களாம். அப்படி ஒரு ரசித்து சொல்லுவார் அவர். அப்படி வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அப்படி வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டினுடைய வள்ளுவன் ஒரு செய்தியை 2 வரி கூட இல்லை, 1.25 வரிக்குள்ளாக எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்து விடுவான். திருக்குறளிலே இல்லாத விஷயங்களே கிடையாது. அப்படி எல்லா செய்திகளையும் மிக அழகாக, மிக அருமையாக, மிக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சொல்லக்கூடிய அற்புதமான திருக்குறள், அருமையான ஒரு கவிதை. அப்படி பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், எப்படி கண்ணதாசன் கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் எந்த கவிதையாக இருக்கட்டும் அது பராசக்தியினுடைய பேரருளாலே பிறந்திருக்கிறது. அந்த பேரருள் வேண்டும் என்று சொன்னால், யார் பராசக்தியை கவிஞனாக வேண்டும் என்று ஆராதனை செய்கிறார்களோ அவர்களுக்கு பராசக்தி அந்த வல்லமையை தருகிறான். காளிதாசன் அப்படித்தான் கவிஞனானான். ஒரு மூடன், அவனுக்கு எதுவும் தெரியாது. நுனிமரத்திலே இருந்த அடிமரத்தை வெட்டக்கூடிய அளவுக்கு இருந்த அவனை பராசக்தி மிகப்பெரிய கவிஞனாக மாற்றி வைத்தாள். அவன் நாக்கை நீட்ட சொல்லி அதில் ஓம் என்று எழுதினாளாம் தேவி. அவன் சொன்னதெல்லாம் கவிதையாக மாறிப்போய்விட்டது. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நினைவிருக்கும் இடமெல்லாம் குடியிருப்பேன், இந்த தாயிருக்கும் வரைக்கும் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை என்று சொல்லி தந்தாளாம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்தவனாக இருக்கிறான் காளிதாசன் என்று சொன்னால், அவனுடைய அத்தனை கவிதைகளுக்கும் ஆணி வேர் யார் என்று கேட்டால் அந்த காளியினுடைய மிகப்பெரிய பேரருள்.
அந்த கவிஞன் என்ன சொல்லுகிறானோ அது நடந்தேறும், அது நிறைவேறும். ஆகையினாலே தான் காளிதாசனத்திலே எல்லா கவிதைகளையும் வாங்கி ரசித்த அந்த போஜனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வந்தது. என்ன ஆசை என்று கேட்டால், யாருக்கும் வராத ஆசை. காளிதாசனிடத்திலே கேட்கிறான், நீ எல்லா கவிதைகளையும் எனக்கு தந்து விட்டாய், நான் அதை ரசித்து ரசித்து ருசித்து பார்த்து விட்டேன், எனக்கு மிகப்பெரிய ஆசை, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீ ஒரு கவிதை பாடுவாய் அல்லவா, ஒரு இரங்கற்பா, சமர கவி என்று சொல்வார்கள் வடமொழியிலே, அந்த இரங்கற்பாவை நீ எனக்கு பாடி தந்தால் நான் அதை கேட்டு சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுவானாம். அப்படி போஜன் கேட்ட உடனே காளிதாசன் சொன்னான், நான் இரங்கப்பா பாடினால் அது பலித்து போகும், அடுத்த கணம் நீ உயிரோடு இருக்க மாட்டாய், உன்னை நான் பிரிவதற்கு தயாராக இல்லை என்று நான் பாட மாட்டேன் என்று மறுத்து விட்டான். கோபத்திலே போஜராஜன் சொன்னானாம், நீ இந்த தேசத்தை விட்டு வெளியேறலாம் என்று சொல்லிவிட்டானாம். அவன் தேசத்தை விட்டு வெளியேறினாலும் பரவாயில்லை, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போஜராஜன் சபையிலிருந்து காளிதாசன் வெளியேறி வந்து விட்டான். போஜன் இல்லாமல் காளிதாசனால் இருக்க முடியவில்லை, காளிதாசன் இல்லாமல் போஜனால் இருக்க முடியவில்லை. மாறு வேஷம் போட்டுக்கொண்டு காளிதாசன் எங்கே இருக்கிறான் என்று தேடி தேடி அலைந்தான் போஜன். அப்படி தேடி அலைந்த பொழுது ஒரு நாள் காளிதாசனை கண்டு கொண்டான் போஜராஜன். காளிதாசனை பார்த்தவுடனே காளிதாசனை கட்டி தழுவி கொண்டு தான் போஜன் என்ற செய்தியை சொல்லாமல் மாறுவிடத்திலே இருந்த அவனிடத்திலே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? தாரா நகரத்திலே இருந்து வருகிறேன், என் நண்பன் போஜன் நன்றாக இருக்கிறானா என்று கேட்டவுடனே, இதுதான் சந்தர்ப்பம், போஜன் இல்லை என்று சொன்னால் அவன் இரங்கற்பா பாடுவானே, அதை கேட்டு விடலாம் என்று சொல்லி அந்த மாறுவிடத்திலே இருந்த போஜன் சொன்னான், உன் நண்பன் போஜராஜன் இப்பொழுது இல்லை என்று சொன்னான். உடனே மடமடவென்று போஜனை பற்றி இரங்கற்பாவை பாடினான். கேட்டுக்கொண்டிருந்த போஜராஜன் உண்மையிலே இறந்து போனான். பிறகு அவர்களை காளியின் அருளாலே எழுப்பி 2 பேருமாக மாறி மாறி பாடிய ராமாயணம் போஜ சம்பு என்று இருக்கிறது. அப்படி அந்த வரலாறு நீண்டு கொண்டே போகிறது. எதற்காக என்று சொன்னால், ஒரு உண்மையான கவிஞன் எது பாடுகிறானோ அது நிச்சயமாக அந்த வார்த்தைகள் பலனுள்ளதாக இருக்கும், அந்த வார்த்தைகள் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே தான் மிக அழகாக ஒவ்வொரு விடியலிலும் பாடக்கூடிய அற்புதமான ஒரு கவிதையை நமக்கு மகாகவி பாரதி தந்தான். எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி, கண்ணும் ஆருயிருமாய் நின்றாள் காளித்தாய் இங்கு எனக்கு அருள் செய்தாள், மண்ணும் காற்றும் கடலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ, விண்ணுளோர் பணிந்து ஏவல் செய்யாரோ, வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே, எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி என்று சொல்லுகிறானே, அந்த வெற்றி அவன் சொல்ல 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 இந்த தேசம் வெற்றி அடைந்தது. இந்த தேசம் எப்பொழுது விடுதலை பெறும் என்று எல்லோரும் தவித்த காலத்திலே, எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தேசம் விடுதலை பெற்றது என்று பாடிச் சென்றவன் அவன் மட்டும்தான். எப்படி பாடினான்? பள்ளுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் வைத்தான். நல்ல சுதந்திரத்தை நாம் பெற்றுவிட்டோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னான். அடைவதற்கு முன்னாலே, அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத காலத்திலே அவன் சொன்னான், ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று சொன்னான். என்று சொன்னால் அவன் வாக்குத்தான் பலித்தது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி கவிஞன் என்று சொன்னால் அவன் வார்த்தையை பலிக்கக்கூடிய தன்மையை பராசக்தி எந்நாளும் அருள் பாலிக்கின்றாள். அப்படி ஒரு தெய்வீக கவிஞன்றார், அப்படி ஒரு அற்புதமான தெய்வீக கவிஞர் தான் நம்முடைய அபிராமி பட்டர். அவருடைய வார்த்தை, அவருடைய பாடல்கள், அவருடைய அருமையான கவிதைகள் தான் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை விதியை மாற்றி மலரச் செய்து கொண்டிருக்கிறது என்பதனாலே தான் நாம் வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக அபிராமி அந்தாதி உலகம் முழுவதுமாக பரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான கவிதையை கவிஞராக மாறக்கூடிய அருமையான பாடல், வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர்தமுடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே என்ற பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, வின்டர் சீசனில் வந்து வேற ஒரு டைப்பாக நம்ம எப்படிலாம் உடம்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி டயட் எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து அதிகம் எடுத்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும். அதாவது ஈவினிங் 5க்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் டோட்டலாக கம்மி பண்ணிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, ஸோ வந்து பேசிக்லி நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பாடுனா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் ரைஸ் எல்லாம் வந்து ஈவினிங்கில் அவாய்ட் பண்ணிட்டோம், 5 மணிக்கு மேலே அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஏன்னா நமக்கு அவ்வளோ உடல் உழைப்பு இல்லை இல்லையா? முன்னாடி நிறையா உடல் உழைப்பு இருந்தது, இப்போ எல்லாமே சீட்டில் உட்காந்து பார்க்குற வேலை தான் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துலாமா? பார்த்துலாம். இது கனவு மெய்ப்பட.
டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ப்ரொஃபஸர் லெக்சன் கயிரா, இந்த பேரை நாம் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நம்முடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படணும், நம்முடைய லட்சியத்தை நாம் அடைஞ்சே தீரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ப்ரொஃபஸர் லெக்சன் கயிராவோட கதையையும் நாம் மனசில் நிறுத்திக்க தான் வேணும். 3000 கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தன்னுடைய கல்வியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவே நடந்து போனவர் தான் ப்ரொஃபஸர் லெக்சன் கயிரா. தான் பிறந்த டும்புக்கா அப்படிங்கிற கிராமத்திலிருந்து யூஎஸ்க்கு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தோட ஒரே கனவோட தன்னுடைய நடைப்பயணத்தை துவக்கினார் லெக்சன். லெக்சன் கயிரா பிறந்த கிராமம் என்பது ரொம்ப ஒரு வறுமையின் பிடியில் இருந்த கிராமம். கயிரா பிறந்த பொழுது அவரை காப்பாற்ற கூட முடியாமல், அவருக்கு சரியாக 3 வேளை உணவு கூட அளிக்க முடியாத நிலையில் இருந்த அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு ஆற்று தண்ணீரில் லெக்சனை தூக்கியே போட்டுட்டாங்க. அப்போது அந்த கிராமத்தில் இருந்த மக்கள்லாம் அந்த கயிறாவை காப்பாற்றி திரும்பவும் அவரோட அம்மா கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த மாதிரியான ஒரு வறுமையான சூழலிருந்து நாம் வெளியில் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான ஒரு மேற்படிப்பை நாம் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற கனவு சின்ன வயசுலேயே லெக்சனோட மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சுது. எந்த இடத்துல போய் தன்னோட மேற்படிப்பை தொடர முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த பொழுது அவரோட காதில் அவருக்கு விழுந்த செய்தி என்பது, யூஎஸில் போய் அங்கே இருக்கிற காலேஜில் படித்தா மட்டுமே தான் ஒரு நல்ல தரமான கல்வியை தான் பெற முடியும் அப்படின்னு அந்த செய்தி அவரோட காதில் விழவே கயிரா என்ன பண்ணார், ஒரு நாள் சரியாக சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய 16வது வயதில் தான் பிறந்த அந்த டும்புக்கா அப்படிங்கிற கிராமத்திலிருந்து சரி நாம் நடந்தே அமெரிக்காவுக்கு போவோம் அப்படின்னு தன்னுடைய நடைப்பயணத்தை துவக்க ஆரம்பிச்சிட்டாரு கயிரா. நம்பவே முடியலை. அதாவது அந்த ஊர் மக்களுக்கும் சரி, அந்த கிராம மக்களுக்கும் சரி, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து எப்படி அமெரிக்காவுக்கு தொடர்ந்து நடந்து கயிறாவால் போக முடியும் அப்படின்னு கிராமவாசிகள் அதிர்ச்சியும் ஆர்வமும் வியப்பும் கலந்து கயிறாவை கேட்ட பொழுது கயிரா சொன்னாராம், என்னுடைய கனவு என்பது யூஎஸ் காலேஜில் ஒரு டிகிரி வாங்கணும் அப்படிங்கிற அந்த கனவை நான் மெய்யாக்கிக்கணும் அப்படின்னா அதற்கான அந்த ஆக்ஷன் பிளான் என்பது என்னுடைய நடைப்பயணம்தான். நம்மால் கப்பலில் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போக முடியாத ஒரு சூழல் அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு விஷயமுமே என்னுடைய கனவுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் நான் இந்த நடைப்பயணத்தை துவக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிராம மக்களின் ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் லெக்சன் கயிரா தன்னுடைய நடைப்பயணத்தை துவக்கினார். 5 நாளுக்கு தேவையான உணவு வகைகள், ஒரு கம்பளி, பாதுகாப்புக்காக ஒரு கோடாரி, பைபிள், பிலிகிரிம்ஸ் ப்ராக்ரஸ், இந்த 2 புக்கு மட்டும்தான் கயிரா தன்னுடைய நடைப்பயணத்தை துவங்கும் பொழுது அவருக்கு துணையாக இருந்தது. எப்படி அமெரிக்காவுக்கு போக போகிறோம் அப்படின்றது கயிராவுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய லட்சியமாக இருந்தது அமெரிக்காவில் போய் ஒரு கிராஜுவேஷன், அந்த ஒரு டிகிரியை வாங்கணும் அப்படிங்கிற கனவு மட்டுமே தான் கயிறாக்குள்ளே இருந்தது. கிராமமாக நடந்து போய்கிட்டே இருந்தார். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, மலை அடிவாரத்தில் இடம் கிடைச்சா சரி ஓகே, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்குவோம். மரங்களுக்கு கீழே இடம் கிடைச்சா ஓகே, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தங்குவோம் அப்படின்னு கிடைச்ச இடத்துல எல்லாம் தங்கி தூங்கி கிடைத்த காய்களையும் கனிகளையும் சாப்பிட்டு இந்த அருவியிலிருந்துலாம் வாட்டரை குடித்து தன்னுடைய நடைப்பயணத்தை லெக்சன் கயிரா தொடர்ந்துக்கிட்டே இருந்த பொழுது தொடர்ந்து அவர் நடந்துக்கிட்டே இருந்து உகாண்டாவை ரீச் பண்ணார். உகாண்டாவை கயிரா ரீச் பண்ண பொழுது அவருடைய கண்ணில் இந்த யூஎஸ் சர்வீஸ் டைரக்டரி கண்ணில் பட்டுது. அதில் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட பேர் அவர் கண்ணில் பட்டதுமே கயிரா என்ன பண்ணார், தைரியமாக தன்னுடைய கனவையும் லட்சியத்தையும் எடுத்து சொல்லி அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு கடிதம் எழுதினார். கயிராவோட கடிதத்தை பார்த்த அந்த யூஎஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க இம்மீடியட்டாக கயிராவுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான சீட்டையும் கொடுத்து ஸ்காலர்ஷிப்பையும் கொடுத்தாங்க.
தொடர்ந்து நடை பயின்றுக்கிட்டே இருந்ததற்கு அவருடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த யூனிவர்சிட்டியில் கைராக்கு கிடைத்த அந்த சீட். அந்த ஊர் கிராம மக்களின் உதவியோடு நிஜமாகவே அவர் கண்ட கனவு என்பது மெய்யானது. யூஎஸ் யூனிவர்சிட்டியில் போய் தன்னுடைய கிராஜுவேஷனை முடித்த லெக்சன் கைரா இங்கிலாண்டில் இருந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரொஃபஸராக மாறினார். கைரா எழுதின எத்தனையோ நாவல்கள் இன்னி வரைக்கும் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ஃபேமஸான நாவல்கள் தான். ஐ வில் ட்ரைன்னு அவர் எழுதிய அந்த ஆட்டோபயோகிராஃபியை நிறைய பேர் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தான் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கோமே, நம்முடைய கிராமத்தில் யாருமே உயரிய படிப்பை படித்தவங்க இல்லையே, தன்னுடைய குடும்ப சூழல் என்பதும் ஒரு வறுமையான சூழலாக இருக்கே, நம்மால் எப்படி உயர் படிப்பை படிக்க முடியும், அதுவும் அமெரிக்காவில் போய் எப்படி கிராஜுவேஷனை படிக்க முடியும்னு ஒரு நாள் கூட நெகட்டிவாக லெக்சன் கைரா திங்க் பண்ணவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அவருக்குள்ளே இருந்த ஒரே கனவு, தன்னுடைய இந்த வாழ்க்கை சூழலை தான் மாற்றிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அமெரிக்காவில் போய் தான் தன்னுடைய கிராஜுவேஷனை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே கனவை அவர் தீவிரமாக நம்பினார். நம்பினது மட்டுமல்லாமல் தன் கனவை நிச்சயம் நம்மால் நனவாக்க முடியும். முதல்ல நாம் எல்லாருமே நமக்கு என்ன தேவை, இந்த வாழ்க்கையில் நம்மை நாம் எப்படி செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற கனவை காண வேண்டும். அந்த கனவு நனவாவதற்கான ஆக்ஷன் பிளான்களை நாம் நிச்சயம் எடுத்துக்கொண்டே போக வேண்டும். அப்படிங்கிறது தான் லெக்சன் கைராவோட வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர பாடம். ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்தே போய்கிட்டு இருக்கும் பொழுது லெக்சன் என்ன பண்ணாராம், அந்தந்த கிராமத்தில் சந்திக்கிற மக்களிடம் எல்லாம் நட்புணர்வு பாராட்டி நிறைய புது புது மக்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தன்னோட இணைச்சிக்கிட்டே இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய புது மொழிகளையும் அவர் கற்றுக்கிட்டே வந்தாராம். முக்கியமாக 3 வார்த்தைகளுக்கான அந்தந்த மொழியில் எப்படி சொல்லணுமோ அதை அவர் கற்றுக்கிட்டாராம். அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, தண்ணீர், வேலை. இந்த 3 வார்த்தைகளை அவர்கள் மொழியில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டாராம் லெக்சன் கைரா. லண்டனில் போய் அவர் செட்டில் ஆகி 2012 அவர் இறந்த பிறகு சரியாக 2 வருஷம் கழிச்சு, போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் எந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாரோ அந்த கிராமத்தில் லெக்சன் கைரா பிரைமரி ஸ்கூல்னு எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஸ்கூலை ஒரு அமெரிக்கன் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் நடத்தி திறந்து ரொம்ப வெற்றிகரமாக அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதன் கூட கனவு கண்டால் அந்த கனவு நனவாகும் என தீவிரமாக நம்பினால் அந்த சாதாரண மனிதனாலும் நிச்சயம் பல சாதனைகளை படைக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியிருக்கார் லெக்சன் கைரா. ரொம்ப அழகான ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை சூழலில் இருந்து நாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை சூழல் இந்த மாதிரி இருக்கே, எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குதே அப்படின்னு வாழ்க்கையின் சூழலை பற்றி நாம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்க கற்றுக்கணும். ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல கற்ற ஒரு துறவி வந்த பொழுது அந்த துறவி கிட்ட போய் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம், எங்கள் கிராமத்தில் தண்ணி பஞ்சம், தண்ணி இல்லை, எங்கள் கிராமத்தில் மின்சார வசதி இல்லை, எங்கள் கிராமத்தில் ரயில் போக்குவரத்து வரதில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரே கம்ப்ளைண்ட் பட்டியலையே அந்த முனிவரை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த முனிவராக இருந்தவர் என்ன சொன்னாராம், ஓகே, உங்களுடைய கம்ப்ளைண்ட் பட்டியலெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், ரொம்ப சோர்வுலையும் கவலையிலையும் நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கான ஒரு ஜோக்கை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டு சிரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்கை சொன்னார். அவர் சொன்ன ஜோக்கை கேட்டு அந்த கிராம மக்கள்லாம் சிரித்தாங்களாம். ஒரு தரம் அந்த ஜோக்கை சொன்ன முனிவர் திரும்ப திரும்ப 4-5 தரம் அதே ஜோக்கை சொன்ன பொழுது என்னாச்சான், 5வது தடவையாக அந்த ஜோக்கை கேட்ட மக்கள் யாருமே சிரிக்கலையாம். அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், ஒரு ஜோக் அது உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம்தான் அப்படின்னாலும் அதையே திரும்ப திரும்ப நான் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு போராக தான் மாறுமே தவிர உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வை அது வெளியில் கொண்டு வராது. ஒரு ஜோக்குக்கே இந்த கதி அப்படின்னா
திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நினச்சி ஒரே விஷயத்தை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆக போகுது? உங்களுடைய கவலை உணர்வு என்பது தீர்ந்து விட போகிறதா? நிச்சயமாக இல்லை. ஸோ இன்னிலேருந்து எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவதை நிறுத்திவிட்டு இதற்கான தீர்வாக நாம் என்ன செய்யலாம், நாம் இதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அந்த துறவி அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. லெக்சன் கைராவோட வாழ்க்கை பயணம், அந்த நடை பயணம் சொல்லித்தர விஷயமும் அதுதான், அந்த முனிவர் நமக்கு சொல்லித்தர விஷயமும் அதுதான். எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்மளுடைய கனவு இதுதான், லட்சியம் இதுதான் அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணிட்டு அந்த கனவையும் லட்சியத்தையும் அடைவதற்கான பயணத்தை நாம் எல்லாருமே இன்னிலிருந்து துவக்குவோம். பாருங்கள், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ராம், நம்ம மெயின் மீல் பற்றிலாம் நீங்கள் போன செக்மெண்ட்டில் சொன்னீங்க இல்லையா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்லாம் எடுத்துக்கணும், அது இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கணும். அதாவது முக்கியமாக ஆயில், நம்ம வந்துட்டு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம், மோஸ்ட்லி இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலை கம்மி பண்ணிக்கிட்டோனாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து அதுக்கு பதிலாக வந்து நம்ம பழைய காலத்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதுக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லைஃப் ஸ்டைலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நெய்யும் சேர்த்துக்கணும். ஸோ நெய் வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது ரொம்ப ஃபேட் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது கொழுப்பு தான். பட் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் டெய்லி. ஏதாவது ஒரு மீலில் வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து நம்ம தினம் எடுத்துக்கிட்டோம்னா அதுவே நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். எப்போவுமே நம்ம ஹெல்த் சரியில்லை, ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் சரியில்லை ஒரு ஆளுக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் பார்த்தே தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ டெய்லி 1 ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸே ரொம்ப பளபளன்னு இருக்குமா. ஸோ அது வின்டர் சீசனில் வந்து நம்ம ஃபேஸை ட்ரை ஆகாமல் தடுக்குமா. ஆக்சுவலாக வந்து எண்ணெய் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க, டயட் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆயிலை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. பட் ரொம்ப தப்பு. ஏன்னா ஆயில் வந்து நீஸ் ஜாயின்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 2 டீஸ்பூன் வந்து ஆயிலாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்களா, இதே மாதிரி ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து மீன் செதில்னு சொல்லுவாங்க. மீன் செதில்னு போல் இருக்கும் நம்ம உடலெல்லாம். அந்த தோலில் வந்து வரி வரியாக இருக்கும். அந்த மீன் செதிலை வந்து சர்வசாதாரணமாக வந்து போக்க முடியாது. அது அதிக அளவு அரிப்புத்தன்மை இருக்கும். அவங்களுக்கு வந்து உடம்பே வந்து ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றம் வீசுறதால அவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. வீட்லேயே இருக்கிறவங்க அவங்கள ஒதுக்கி வச்சா மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவு உடலில் வந்து ஒரு துர்நாற்றம் வீசும், அரிப்புத்தன்மையாக இருக்கும். அவங்க வந்து இது வர்றதுக்கான காரணம் என்னன்னே தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுகள் வந்து ரசாயன உரம் போட்ட உணவுகளை எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அதனால் அந்த ரசாயன இது வந்து அவங்க உடலில் சேராமல் போயிடும். மருந்து கலவை அடிச்சிருந்ததால் அந்த மருந்துகள் போய் அந்த ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவை கெடுத்துருக்கும். ரத்தம் கெட்டதால் அந்த மீன் செதில் மாதிரி வந்திருக்கும். அது வந்து தோல் புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தோல் புற்றுநோயாக மாறாமல் தடுக்கணும்னா நம்ம உணவுல இருந்தே தான் சரி பண்ணி வரணும். உணவு வந்து இயற்கையாக வந்து உரம் போடாத அரிசிகளை பயன்படுத்தி சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கணும். செப்பு பாத்திரம் வந்து இன்றைக்கி யாருமே பயன்படுத்துறது கிடையாது. செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தினந்தோறும் காலை மாலை 2 வேளை மலம் கழிக்கணும். மலம் கழிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்து அதிகரிக்கும். சாதாரணமாக வந்து 2 வேளை மலம் கழித்து 6 முறை வந்து சிறுநீர் கழித்தாலே எல்லா நோயும் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். இதில் 1 தவறு நடந்தாலும் ஏதாவது ஒரு நோய் நம்ம உடலுக்குள்ளே தங்கிடும். அதே போல் தான் மலச்சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரம் 1 முறை போகும், 4 நாளைக்கு 1 முறை போகும். அதனால் அந்த தோலில் அவங்களுடைய மலம் எல்லாம் அந்த கெட்ட வாடைகள் எல்லாமே ரத்தத்தில் கலந்து சொறி மாதிரி வந்து உடலை வந்து அதிக அளவு கஷ்டத்தை கொடுக்கும். அதிலேருந்து விடுபடுறதுக்கு அதை வந்து நல்லா ஆக்கிறதுக்கும் சிறப்பான ஒரு மூலிகையாக நம்ம ஊமத்தை, இது வந்து எங்கே கிடைக்குது, ரோட்டோரங்களில் கிடைக்குது. சாதாரணமாக இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சுடுகாட்டு ஓரத்தில் நிறையா இருக்குன்னா அங்கே யாரும் போய் எதையும் பறிக்க போகிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லது தான் கிடைக்கும். எந்த மூலிகை எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதனுடைய நன்மைகளை மட்டும் பாருங்கள். அந்த நன்மைகள் மட்டும் நமக்கு போதும் மக்களை காப்பாற்றுறதுக்கு. இந்த ஊமத்தை வந்து அற்புதமாக வேலை செய்யும். தோலில் உள்ள அந்த புற்றுநோயவே சரி செய்யக்கூடியது. தோல் புற்றுநோயாக இருந்தாலும் இந்த ஊமத்தை வந்து சரி செய்யும். ஊமத்தையை வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஊமத்தையை கண்டிப்பாக பயன்படுத்தினோம்னா தோல் வந்து பழைய நிலைக்கு வரும். பழைய நிலைக்குன்னா நல்லா
அழகானதற்கும் அந்த சொறி மாதிரி இருக்கிறதெல்லாம் போகிறதுக்கு இந்த ஊமத்தையை பயன்படுத்துகிறோம். இந்த ஊமத்தை நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு விஷச்செடி, இந்த விஷம் வந்து நம்ம உடம்புல பட்டால் சரியா, அதை விட மோசமான விஷம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க போய் தான் அந்த விஷச்செடியை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் மருதாணி இலை, இந்த மருதாணி இலையை பயன்படுத்தும் பொழுது தோலை வந்து அழகுபடுத்தும், தோலில் உள்ள கிருமிகளை வந்து வெளிப்படுத்தும். தோலில் எந்த அளவுக்கு அந்த நச்சு கிருமிகள் இருந்தாலும் அந்த நச்சு கிருமிகளை வெளியேற்றுறதுக்கு இந்த மருதாணியை பயன்படுத்துகிறோம். இந்த மருதாணி வந்து பெண்கள் வந்து கை நகங்களில் விரல்களில் அழகுக்காக வேண்டி அந்த மருதாணி அரைச்சி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் பாதங்களில் அழகுக்கு வைப்பாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து தோல் வந்து எந்த கிருமியும் காலில் வழியாக ஏறாமல் இருக்கிறதுக்கு காலை சுற்றி தடவுவாங்க. அந்த காலத்தில் விரல் மூலயமா வரக்கூடாதுன்றக்காக வேண்டி விரலில் தடவி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து முன் பாதுகாப்பாக நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் கிராம்பு வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது வந்து சிறு நுண் கிருமிகளை கொல்லக்கூடியது. பல்வலிக்கு மட்டும் இல்லை, இது உடலில் உள்ள மேல் பூச்சா பயன்படுத்தினா தோலில் உள்ள சிறு அந்த சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் கொல்லக்கூடியது. அந்த கிருமிகள் கொல்லும்போது தோலினுடைய நிறம் மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்பை உண்டு பண்ணும். மிளகை வந்து 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. பகைவனை நம்ம உடலுக்கு எந்த ஒரு உணவு கொடுத்து உடலுக்கு ஒவ்வாமையாகி இருக்குதோ அப்போ 10 மிளகு எடுத்து வாயில் போட்டால் அவங்க எந்த உணவு சாப்பிட்ருந்தாலும் அந்த உணவை வந்து சரி செஞ்சிடும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்தம் சுத்திகரிக்க உடல் நல்லா இருக்கும். உடல் நல்லா ஆகணும்னா ரத்தம் சீராகணும். சீராகும் போது தோலினுடைய நிறம் மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து வேப்பெண்ணெயை பயன்படுத்தணும். வேப்பெண்ணெயை பயன்படுத்தும் போது இதனுடைய கசப்புத்தன்மை போய் நோய் கிருமிகளை வெளியேற்றும். தோல் துவாரங்கள் வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கிற கிருமிகளை வெளியேற்றி தோலை வந்து சரி செய்யும். இந்த தோலை சரி செய்கிறதுக்கு இந்த வேப்பெண்ணெயை பயன்படுத்துகிறோம். வேப்பெண்ணெயை பயன்படுத்தும் போது உடல் சூடாகும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். உடல் சூடானாலும் பரவாயில்ல, தோலினுடைய நிறம் மாறணும், அந்த மீன் செதிலான அந்த சொறி வந்து வெளியேறணும். இதெல்லாம் வெளியேறதுக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இந்த குளிரால் கொஞ்சம் உறைஞ்சி நெய் போல் இருக்குது. இது உண்மையிலேயே தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் அதிக அளவு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா கட்டி ஆகிடும். அது நெய் மாதிரி இருக்கும். அதனால் தவறு கிடையாது. கொஞ்சம் காய்ச்சும் பொழுது இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பழைய நிலைக்கு வந்துடும். இந்த தேங்காய் எண்ணெய் இதோட சேரும் பொழுது இந்த தோலினுடைய நிறம் மாறும், அந்த அரிப்புத்தன்மை மாறும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்த கலவையை மருந்தாக தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மீன் செதில் போல உள்ள தோலை வந்து சரி செய்கிறதுக்கு இப்போ தயாரிக்கும் முறையை பார்க்குறோம். இதில் வந்து ஊமத்தை இலையை வந்து இந்த அளவு எடுத்துட்டா போதும். பெண்களுக்கு முதல்ல வந்து வெளியே போகாமல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் இது அதிகமாக வருது. அது சாப்பிட்ட உடனேயும் அவங்க காலை மாலை இருவேளை வந்து மலங்கழிக்காமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. சொறி முதல்ல வந்து கக்கூஸ் பத்துன்னு சொல்லிட்டு ஜட்டி போடுற உள்ளே இருக்கிற இடங்கள்ல முட்டிக்கு வரும். வெளியே போகிற இடங்கள்ல அதிக அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல எல்லா உடம்புலையும் பரவிடும். தலையில் வந்து அரிப்பு வந்து சுண்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது பொடுகுன்னு சொல்கிற மாதிரி வெள்ளை வெள்ளையாக கொட்டும். அப்படி இருக்கிறவங்களும் வந்து இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திட்டு வந்தாங்கனாக்கா 48 நாள் பயன்படுத்தலாம். 1 மாதத்துக்குள்ளேயும் அவங்களுக்கு பயன்படுத்தினாக்கா இந்த சொறி மாதிரி இருக்கிறது, அந்த அரிப்பு நமைச்சல் எல்லாம் போயிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கான மருந்தை இப்போ நாம் தயாரிக்கிற முறையை நான் சொல்லி கொடுக்குறேன். 50 மில்லி தேங்காய் எண்ணெய், தலையில் உடம்பு முழுக்க இருக்கிறவங்க அதுக்கு ஏற்றா போல் 100 மில்லி 200 மில்லி எண்ணெயில் வந்து காய்ச்சிக்கிறோம். இப்போ நான் 50 மில்லி தேங்காய் எண்ணெயில் மருந்து காய்ச்சிருவோம். 3 இலை வந்து ஊமத்தை இலை, அதை நல்லா கிள்ளி போட்டுக்கிறணும். அப்போ தான் அந்த சாறு எண்ணெயில் வந்து நல்லா இறங்கும். ஊமத்தை இலை 3 இலை. மருதாணி இலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி போட்டுக்கிறலாம். ஒரு கைப்பிடின்னா அந்த அளவு போதும். கிராம்பு ஒரு 10 கிராம்பு அளவுக்கு போதுமானது. மிளகு வந்து ஒரு 5 மிளகு போதும். மிளகும் கிராம்பும்
ரேஸ் அந்த மாதிரி தட்டி அது கூடயே சேர்த்துடணும். 10 கிராம்பு, 5 மிளகு, இந்த 50 மில்லி தேங்காய் எண்ணெய் கூட இப்போ வேப்ப எண்ணெய் 100 மில்லி சேர்க்கணும். 50 மில்லி தேங்காய் எண்ணெய்னாக்கா வேப்ப எண்ணெய் 100 மில்லி. இது எல்லாமே முதல்லையே நம்ம வந்து ஒன்றா கலந்து வச்சிடணும். பச்சை இலையில் காய்ச்சுற எண்ணெய் எப்போவுமே நம்ம எல்லா மருந்தும் மொத்தமாக போட்டு இதமான சூட்டில் வச்சு காய்ச்சி எடுக்கணும். இலை வந்து ரொம்ப கருகிற விடாமல் அதனுடைய சாறு இறங்குற அளவுக்கு இந்த மாதிரி நுரைச்சி வர்றப்பவே எண்ணெயை வந்து நாம் இறக்கிடணும். இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா கருகி போயிடும், அந்த மருத்துவ குணம் வந்து போயிடும். அதனால் வேப்பெண்ணெயினுடைய மனம் நம்ம லைட்டாக சூடு பண்ணுறப்பவே நம்மளுக்கு அந்த மனம் கிடச்சிரும். இந்த காய்ச்சிய எண்ணெயை நல்லா ஆற வச்சு வெதுப்பாக இருக்கிறப்போ எந்தெந்த இடத்துலலாம் சொறி அந்த பொடியாக உதிர்ந்துட்டு இருக்குதோ, பொலன்னு உதிர்ற சுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பொடுகு. இந்த பொடுகு இருக்கிற இடமெல்லாம் தலையிலனாலும் சரி, கை கால் உடம்பு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த எண்ணெயை ஆற வச்சு நல்லா வெதுன்னு சூட்டில் வந்து உடம்பு முழுக்க தேய்ச்சிடணும். காலையில் தேய்ச்சிங்கனாக்கா சாயந்தரம் நேரம் வந்து குளிச்சிடணும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு தான் வந்து அதிகமாக இருந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். உணவு பழக்கங்கள் என்னென்னா வறுத்தது, பொரிச்சது, கண்ட எண்ணெயில் பொரிச்ச சாப்பாடு இதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. அதனால வர்ற விளைவுகள் தான் அந்த சொறி, அரிப்பு, சிரங்கு, பொடுகு, சுண்டு அப்படின்ற அந்த ஒரு நோய். அது பார்த்தீங்கன்னாக்கா யார் இருந்தாலும் வந்து வெக்கமெல்லாம் படக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து எல்லாம் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. எந்த இடம் அப்படின்ற ஒரு கணக்கே இருக்காது. எல்லா இடத்துலையும் வந்து இந்த சொறி பரவிட்டு அரிப்பு அரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் வந்து இந்த எண்ணெயை ஃபுல்லாக போட்டுட்டு அந்த ஒரு 2 மணி நேரமாவது அவங்க உடை வந்து பட்டிருக்கக்கூடாது. ஆண்கள்னாக்கா அது சரி, பெண்களாக இருந்தாக்க இரவு நேரத்தில் வந்து போட்டுட்டு தனி அறையில் இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெதுப்பான தண்ணியில் வந்து அவங்க குளிச்சிடணும். தலையில் தேய்ச்சிக்கிறாங்கன்னா பகல் நேரத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க இந்த மாதிரி சொறி, சுண்டு, அரிப்புன்ற அந்த நோய் வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. சீகைக்காய் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சீகைக்காய் கடையில் வாங்கி, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை பவுடர் பண்ணி அது கூட வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்சு, அல்லது பாசிப்பயிறு பொடி பண்ணி அந்த சீகைக்காய் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா 1 மாதத்துல இல்லை, ஒரு 10 நாள்லையே வந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். அந்த அரிப்பு நமச்சல்லேருந்து விடுபடுவீங்க. அந்த தோலினுடைய நிறம் மாறும். நல்லா வந்து வெளியே போகிறது, அந்த தலையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது நல்லா தெரிஞ்சு சீக்கிரம் குணமடைஞ்சிருவீங்க. இந்த எண்ணெயை வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு 50 மில்லின்றத 100 மில்லி இப்படி 40 நாளுக்கு காய்ச்சணுன்னாக்கா 1/2 லிட்டரு 1 லிட்டர் அப்படி எண்ணெயில் நீங்கள் சேர்த்து காய்ச்சி ஒரே நேரத்தில் காய்ச்சி வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் இந்த குளிர்காலன்றதுனால அப்பப்போ பயன்படுத்துகிறப்ப ரேசாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதை உடம்புல தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக அந்த சொறி நோயிலேருந்து குணமடைஞ்சிருவீங்க. அரிப்பு, அந்த தோல் நிறமே மாறி குணமடைஞ்சிருவீங்க. இது ஆண்களுக்கு ஏன் அதிகமாக வருதுன்னா, முரட்டு துணி இந்த இன்றைக்கி போடுற பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் போடுறாங்க, 1 வாரத்துக்கு போடுறாங்க, 15 நாளைக்கு போடுறாங்க. அதை வந்து துவைக்கிறதே கிடையாது. துவைக்கணும். அது வந்து தினந்தோறும் ஒரு துணி போட்டாச்சுன்னா தினமும் வந்து அதை துவைக்கணும். துவைக்காமல் இருந்தால் நம்ம வேர்வை உடலுக்குள்ளேருந்து வெளியில் வந்து மீண்டும் போய் உடலில் போடும்போது அதுவே வந்து நோயாக மாறும். நம்ம எப்படி வாயில் இருக்கிற எச்சியை துப்புனதுமே அதை திருப்பி போய் பார்த்தோம்னா அது வந்து கெட்ட வாடை அடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற வேர்வை உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அது நீர் வெளியில் வந்துச்சுன்னா அது ஒரு கெட்ட நீராக மாறிடும். அந்த நீர் வந்து
நம்ம போட்டிருக்கிற உடையில் பட்டு மீண்டும் நம்ம உடலில் போய் திருப்பி வேர்வை குழாய் வழியாக படும் பொழுது, துவாரங்கள் வழியாக படும் பொழுது அது மீண்டும் உள்ளே போகும்போது நோய் மாறி மீன் செதில் மாதிரி வந்துடும். அது ரொம்ப அரிப்பை உண்டு பண்ணும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு தொடைப்பகுதியில் ரணமாக புண்ணாக இருக்கும். புண்ணாக இருந்து சொரிஞ்சு கை வைக்க முடியாது. சிலர் போனீங்கன்னா வீட்டில் போனதுக்கப்புறம் அதிக அளவு அரிப்பு இருக்கும். ரத்தம் வர அளவுக்கு சொல்லுங்க. அந்த ரத்தம் வர அளவுக்கு இருந்தாலும் புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணை வந்து ரணத்தை ஒரு 3 நாளில் சரியாக்கக்கூடியது. அதிகம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லை போட்டுட்டு இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது காஞ்சி போயிருக்கும், அரிப்பு குறைஞ்சிருக்கும், ரணங்கள் தீர்ந்து நல்ல நிலைக்கு வரணும்னா இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தணும். இதை வந்து வெதுவெதுப்பான சூட்டில் பயன்படுத்தணும். இது அதிக சூடோடு பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி சூடாக்கி எடுத்து வச்சதை தினமும் வந்து லேசாக இதமான சூடாக்கி எடுத்து வச்சு அதை மேலே போட்டு வந்தோம்னா அந்த தோலினுடைய அந்த பக்கு மாதிரி உதிர்றதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அரிப்புகள் சரியாகும். புண்ணு இருந்தால் சீக்கிரமாக சரியாயிரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் போகிற பாதையெல்லாம் எரியுதுன்னுவாங்க. அந்த இடத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை தடவிட்டு வந்தாங்கன்னா அந்த எரிச்சல் அடங்கும். அங்கே ஏற்பட்ட ரணங்கள் எல்லாம் சரியாகி இந்த மீன் செதில் போல் இருக்கிற எல்லா பகுதியும் சரியாகி நல்ல நிலைக்கு வரணும். இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த எல்லாரும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்திரி, இப்போ வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து என்னதான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா சாப்பிட்டது வந்து சீக்கிரம் செரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வின்டரில். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் சீக்கிரம் வந்து மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகி நல்லா டைஜஷன் ஆகும். அண்ட் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. நைட்லாம் வந்து செல்ஃபோன் நோண்டிட்டு வந்து தூங்காமலாம் இருப்பாங்க. இல்லை நான் சொல்கிறேன், இதை சொன்னா உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு. ஓகே, ஒரு சில பேர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரிலாம் நம்ம 8 hours வந்து மஸ்ட் ஸ்லீப். ஏன்னா எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோதான் பாடி ரெக்கவர் ஆகும். எக்ஸசைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வந்து நிறைய பேர் நினைப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணுறோம் நம்ம வந்து மசில்லாம் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மசில் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்குறப்ப தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து உடம்பு வந்து நல்லாயிருக்கும். டெய்லி வந்து 8 hours தூங்கணும், 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, சூப்பரான டிப் தான் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக ஏதாச்சும் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் 4ஆம் தேதி 1வது மாதம் 2016ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் சந்திராஷ்டம் காலையிலிருந்து இருப்பதை மனதில் வைத்து கொண்டாலே போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். எந்த பயணங்கள் வந்தாலும் நிதானத்துடன் செல்வது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் டிரைவராக இல்லாமல் உட்கார்ந்து பயணியாக இருந்தாலும் உங்களுடைய டிரைவரிடம் சொல்லிக்கொள்ளுங்கள். பொறுமையாக செல்வதே சால சிறந்தது என்று சொல்லிக்கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்களும் உத்தியோகத்தில் எந்தவித கவலையும் இல்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவே காணப்பட்டாலும் பயணத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு மிக சிறந்த அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். படிப்படியாக நல்ல அமைப்பு காணப்படுகிறது. அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் சிறிது கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத கஷ்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. அது உங்களால் தான் ஏற்படும். எனவே குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனம் விட்டு கொடுத்திருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், தைரியம், தன்னம்பிக்கை, கடன்கள் பைசல் செய்வது, எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வருவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் மேன்மை, எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவது, படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவது, உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இன்றைய நாளில் வெளிவட்டாரம், உறவினர் விஷயத்தில் சிறிது கவனம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை. உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி உறவினரிடத்திலோ நண்பர்களிடத்திலோ குறை கூறுவதை தயவுசெய்து விட்டுவிடுங்கள்.
மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பில் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. மேலதிகாரிகளுக்கு அன்புக்கும் பாராட்டுக்கும் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுக்கும் தடையில்லாமல் கிடைப்பதற்குண்டான யோக பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தத்தில் குறைபாடு உள்ளவர்கள் அதிக கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு முக்கியத்துவம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம். அவர்கள் சொல்லுகின்றதை தயவுசெய்து கேட்பது மாதிரியாவது நடித்து கொள்ளுங்கள். வீணாக விதண்டாவாதம் செய்யாதீர்கள். கிரகங்களின் அமைப்பு சிறிது பாதிப்பாக இருப்பதனால் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது பூரிப்பான அமைப்பான காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புது முயற்சிகள் வெற்றிகள், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தானாக தேடி வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் அபிவிருத்திகள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, கண்டிப்பாக பெற்றோருடன் அனுகூலமான அமைப்பு ஏற்படுவது, பெற்றோர்களுக்கு உங்கள் அருமை தெரிவது, அவர்கள் அன்புக்கு பண்புக்கு பாத்திரமாவது என்று சகல விதத்தில் ஏற்றம், புது வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு இனிமையான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், அரசு அமைப்பு, சட்ட அமைப்பு, வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு, அரசியலில் பெரிய ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் குடும்பத்தில் மட்டும் ஆக்ரோஷம் தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் உங்களுக்கு இருக்கின்ற குறைக்காக சலிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்வது தேவையில்லாத பிரச்சனையை குடும்பத்தில் வரவழைக்கலாம். அதாவது குடும்பத்தில் அதிகப்படுத்தலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத கோபம் காணப்படும். சந்திரனின் நீச்ச சந்தாரம் காணப்படுவதனால், சனியுடன் இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பொறுமை, அவசரகதியில் பயணிக்க வேண்டாம். நேரம் தவறாமையால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். சுறுசுறுப்புடன் இல்லாமல் சோம்பலாக பல கதைகளை பேசிவிட்டு பிறகு அவசரகதியில் செல்வது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். நேரம் தவறாமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஒரு பாதிப்பும் காணப்படவில்லை. அதேபோல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் புது கடன்கள் பெற்றாலும் அவை சுப செலவுகளால் மன சந்தோஷம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், ஏற்றங்கள், படிப்படியாக நல்ல விஷயங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கண்களில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள், தலைவலி பிரச்சனையில் இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கை. அந்த மருந்து மாத்திரைகளை மறக்காமல் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய நாள் லாபத்தை தரக்கூடிய நாள். வண்டி வாகனம் மாற்றம், புது பொருள் சேர்க்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், வேற்றுமொழி மனிதர் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், குடும்பத்தில் கூட உங்கள் அருமை தெரிந்து உங்களை பாராட்டுவதற்குண்டான அனுகூலமான நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாகன அமைப்பில் எந்தவித மாற்றம் வந்தாலும் அதை தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக செய்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஜவாப், ஜாமீன் மட்டும் மிக கவனம். செக்யூரிட்டி விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை. யார் இடத்திலும் புறம் பேசாதீர்கள். வழக்கு போன்ற விஷயத்திற்கு தனிப்பட்ட கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி விட்டு விடுவது தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்திவிடும். அதே சமயம் உத்தியோகம், தொழில் அமைப்பு, லாப அமைப்பெல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். வீடு வாங்குவது, வீடு விற்பது போன்ற விஷயத்தில் எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்திகள் வீடேறி வருவதற்குண்டான பிராப்தத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலமைப்பில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதற்காக
தேவையில்லாதவர்களுக்காக வக்காலத்து வாங்குவது, எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும் என்று சவால் விடுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். வார்த்தைகளில் மிக மிக கவனம். 8ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயால் வீண் விரோதங்கள் வந்துவிடும். அந்த விஷயத்தில் வார்த்தைகளால் தான் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். எல்லோரிடத்திலும் தேன் தடவை வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதமாக இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம் இன்னைக்கு நிறைய வித்தியாசமான டிப்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா? வின்டர்னு இல்லாமல் இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம பொதுவாக டெய்லி ஃபாலோ பண்ணாலே லைஃப் ஸ்டைலாக மாற்றினாலே லைஃப் நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ உங்களை மாதிரி இருக்கணும் சொல்ல வரீங்க. நீங்கள் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் ராம். சரி ஓகே, மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க சொல்லியிருக்கேன்ல. சரி ஓகே, அப்புறமா உங்கள் முதுகு பின்னாடி புகழ்ந்துக்கிறேன். நம்ம இப்படியே சண்டை போட்டே இருக்க வேண்டியதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்க சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாணன் and the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.